ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஊழியர்களுக்கான ஏராளமான செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், ஒரு ஊழியரின் அழைப்பு. இதே தலைப்பில பல கோணங்களில் நான் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளின் செய்தி எரேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. வாசிக்க நேரமில்லை, ஆனாலும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேட்க அன்பாக கேட்கிறேன். 5ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஒரு ஊழியனுடைய அழைப்பு குறித்து ஒரு 7 காரியங்களை இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். The call of God in a servant life. ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற 7 விதமான அழைப்பு. இதை குறித்து ஏராளமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். அதை இன்னொரு பார்வையிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, இந்த பரந்த உலகத்துல நம்மை விட கல்விமான்கள், நீதிமான்கள், படித்தவர்கள், திறமை உள்ளவர்கள், அதிகமான மேன்மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தகுதியில்லாத நம்மை தேவன் அழைத்து தகுதிப்படுத்தி நம்மை இன்றைக்கு உயர்த்திருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், உயர்த்தப்பட்ட அநேகர் தாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பதில்லை. எங்கிருந்தோம், எப்படியா இருந்தோம், யாரா இருந்தோம், எந்த நிலையில் இருந்தோம். ஒரு காலத்துல கடை தெருவிலே சும்மா இருந்தோம். ஒரு 3 காரியங்களை நான் உங்களோட இந்த நாளில 7 காரியங்களை. நம்பர் 1, முதலாவது காரியம், we are recruited by the Lord. இந்த வார்த்தையை திரையில் பாருங்கள், recruited. அப்படியானால் கோடிக்கணக்கான மக்கள் துமையில வாழ்கிறார். recruited என்ற வார்த்தைக்கு ஒரு காவலர் பயிற்சி. இந்த பயிற்சிக்கு 1,00,000 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் 1,00,000 பேரும் தேர்வாகிறதில்லை. தேர்வுல கொஞ்சம் பேர், மெடிக்கல்ல கொஞ்சம் பேர், ட்ரெயின்ல கொஞ்சம் பேர், நிறைய டிராப் அவுட்ஸ். இப்படிப்பட்ட உலகத்துல தேவன் சொல்லுகிறார், நீங்களும் நானும் we are recruited by God. தேவனால் அன்பாருடைய, அதாவது தெரிந்தெடுத்து நம்மை சேர்த்து கொண்டார். we are recruited. பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு படித்த வாலிபர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு சில நிறுவனம் இருக்கிறது, ரெக்ரூட்டட். அவர்கள் மேன் பவர், அவர்களை அவருடைய ரெசுமே வாங்கி பல நிறுவனங்களுக்கு அனுப்புகிறார். ரெக்ரூட் எல்லாருமே அந்த வேலைக்கு வரதில்லை. இந்த பிஇ படித்த அநேகர் அந்த வேலையில இல்லை. எவ்வளவு பட்ட படிப்பு இருக்கிறது, 3 டிகிரி 4 டிகிரி வச்சிருக்கிறாங்க. பட் they are not doing that kind of job. அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், you and me, we are recruited by God. பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறது. தகுதியின் அடிப்படையில் அல்ல, அந்தஸ்தின் அடிப்படையில் அல்ல, அன்பான ஜாதியின் அடிப்படையில் அல்ல, நிறத்தின் அடிப்படையில் அல்ல. not by color, not by caste, but by Christ. ஜாதியின் அடிப்படையிலும் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. கல்வியின் அடிப்படையில் இல்லை. You are recruited by God. அந்த வார்த்தையை உள்ளத்தில் ஆழத்தில் பதிக்கும்படி விரும்புகிறேன். recruited. அப்படியானால் எங்கள் தேவனால் அன்பானுடைய ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊழியத்து வந்திருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். எனக்குரிய 16 ஆண்டுகள் நான் இறையர் கல்லூரியிலே பணியாற்றினேன். பல நிலைகளிலே ஆசிரியராய், கணக்காளராய், மொழிபெயர்ப்பாளராய் பணியாற்றினேன். என்னுடைய கல்லூரியில இந்த இறையல் கல்லு படித்த அத்தனை பேரும் போதவர்கள் இல்லை. அரசு அலுவலர் பண்றாங்க, சில பேர் பிசினஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க. அந்த 2 வருஷம் டைம் பாஸ்க்காக வந்து போறாங்க. அநேகருக்கு இறையர் கல்லூரி படித்த தொழிலே அந்த அனுபவமே இல்லை. நேற்று ஒருவரை கேட்டேன், உண்மை சம்பவம். அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஜெபம், வேதம் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேறு பாதையிலே போய் கொண்டிருக்கிறார். இவர் இறையர் கல்லூரி படித்தவர். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, you are recruited by God. நீங்கள் தேவனால். அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே அறிந்தேன்.
தமிழ்ல அறிந்தேன், யூ ஆர் ரெக்ரூட்டட். அது மட்டுமல்ல, கட்டளையிட்டேன். பாருங்கள், நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த உலகத்துல ஒரு தொழில் செய்த பிறகு தொழிலுக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். ஆனால் எந்த தொழிலும், ஒரு மருத்துவர் மருத்துவம் படித்த பிறகு மருத்துவராய் மாறுகிறார். ஒரு வக்கீல் படித்த பிறகு வக்கீலாய் மாறுகிறார். ஒரு கணக்காளர் அந்த சிஏ படித்த பிறகு ஆடிட்டராய் மாறுகிறார். ஊழியன் பிறக்கும் போதே ஊழியனாய் பிறக்கிறான். இந்த வார்த்தை படிக்கிறேன், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே. ஐ நோ யூ ஹவ். என்னை யாராய் அறிந்தார்? இன்றைக்கு ஒருவேளை என்னை தொலைக்காட்சியில் பார்க்கலாம், ஊடகங்களிலே பார்க்கலாம். நான் அதிகமான அறிமுகமான ஒரு நபரும் அல்ல, பிரபலமான நபரும் அல்ல. ஆனால் நான் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டேன். தேவனால் I was recruited by God. தேவன் என்னை தெரிவு செய்தார். கவனிங்கள், ஒரு நீண்ட வரிசை பார்க்கிறோமே, எவ்வளவு விண்ணப்பிக்கிறார்கள். எல்லாருமே அந்த வேலைக்கு தகுதியாக இருக்கிறது இல்லை. ரெக்ரூட்டட், யூ ஆர் செலக்டட் பை, அந்த ஆறு என்ற வார்த்தைக்கு அடுத்து கொண்டேன், யூ ஆர் ரெக்ரூட்டட் பை காட். இரண்டாவது, அதாவது இந்த தீர்க்கதரிசி தேவனால் ரெக்ரூட்டட் பை காட். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், reluctant prophet. இன்னைக்கு அநேக நீங்க இந்த வேலையை விரும்பல, நான் உண்மையா விரும்பல. டு பி a pastor, என ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு போராட்டம், என்னால் பாடுகள், போராட்டங்கள், நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன். பசி, பட்டினி, பஞ்சம், நிறைய அவர்கள் விமர்சனங்கள், அவளை குறித்த பல விதமான காரியங்கள், ஜனங்களின் பழிவாங்கும் உணர்ச்சி, நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை மக்களுக்கு. ஊழியன் இரவெல்லாம் ஜெபிக்கிறான், பகலெல்லாம் ஜெபிக்கிறான், உயர்வுக்காக ஜெபிக்கிறான். உயர்த்தப்பட்ட பிறகு ஊழியனை மறந்து போகிறான். அதாவது ஒரு ஏழை சபைக்குள் இருக்கிறான், ஒரு வசதி வந்த உடனே வசதியான சபைக்கு போயிடலாம். கேட்டா சொல்றான், என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் போறேன். அதுல இன்னொன்னு சொல்றான், வாகனம் நிறுத்த இடம், நடந்து வந்தவன் இன்றைக்கு தேவன் உயர்த்தினார். இன்றைக்கு நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது we are not only recruiting by God, we are elected. elected என்ற வார்த்தை விருப்பம் இல்லாத, இறைமையை பொறுத்தவரைக்கு அவன் விருப்பம் இல்லாதவன். அவன் சொன்னான், நான் அந்த வார்த்தை கேளுங்கள், ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது elected. ஆனால் ஆண்டு சொல்லுற வார்த்தை, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. அன்புகளை don't be elected. தட்டி கழிக்க வேண்டாம், உதாசீனம் செய்ய வேண்டாம். நிறைய ஊழியர்கள் நீங்க தான் பண்றாங்க. அழைப்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ரிலக்டன்ட் என்ற வார்த்தை, நான் தயார் இல்லை. இல்லை, நீங்கள் தயாரா இருக்கிறீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை. எனக்கு இறையர் கல்லூரியில் எனக்கு அனுபவம் இல்லை. I never been a Bible school. I don't have any theological activities. அந்த பட்ட படிப்பெல்லாம் இல்லை. ஆனால் don't be reluctant when God calls you. தேவன் அழைக்கும் போது தயங்க வேண்டாம். அன்பானவர்களே, reluctant என்ற வார்த்தைக்கு நான் தயார் இல்லை, இப்ப இல்லை, இன்னொரு நாள். திரும்ப சொல்கிறேன், if not now, never. இப்பொழுது நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணவில்லை என்றால் எப்பொழுதும் ஆயத்தமா இல்லை. நீங்கள் யாராவிடமா இருக்கலாம், ஆணோ பெண்ணோ, படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, don't be reluctant. நீங்கள் அதாவது எரேமியாவுக்கு இந்த ஊழிய விருப்பம் இல்லை, உண்மை அது அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். இது எப்படி பொருந்தும்? ஹலோ, ஆண்டவருக்கு என் நிலைமை தெரியும், என் இல்லாமை தெரியும், என் வெறுமை தெரியும், என் பாடுகள் தெரியும், என் கண்ணீர் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். தேவன் சொல்லுகிறார், நீ சொல்லாதே. இன்னைக்கு துணை பேர் நிறைய நேரம் சொல்றீங்களே, நீ சொல்லாதே, உங்க திறமை இல்லை, அனுபவம் இல்லை, ஒன்னும் சொல்லாதே. எனக்கு அனுபவம் இல்லைதான், மார்க்கத்திலிருந்து வந்தேன், வேதத்தை தொட்டு பார்த்ததே இல்லை, எந்த திருச்சபைக்கு போனதே இல்லை, எந்த கிறிஸ்தவ நண்பர்கள் இல்லை, கிறிஸ்தவ உறவுகளே இல்லை, அப்படிப்பட்ட யாருமே இல்லை. என்னுடைய 17 வயது வரைக்கும் எனக்கு எந்த கிறிஸ்தவ நண்பர்களே இல்லை. நான் ஏற்றுக்கொண்ட ஒரு இந்து நண்பர் மூலமாகத்தான், அவர் இந்துவா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவர் மூலமாகத்தான் இயேசுவை அறிந்தேன். அந்த அசோசியேஷன், அந்த வாசனையே இல்லை. சபை, ஆலயம், வேதம்,
சண்டே ஸ்கூல் அப்படி ஒரு வாசனையே கிடையாது, அனுபவங்களே கிடையாது. ஆனால் ஐ வாஸ் வெரி ரிலக்டன்ட். நான் ரொம்ப தயங்கினேன். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்க என்பதே பிள்ளையே, டோன்ட் பி ரிலக்டன்ட். தயங்காதே. உன்னை அழைத்தவர் உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. He knows what you are. He knows your potential. உனக்கு எல்லாமே எல்லாமே தெரியும். நாட்கள் கொடிதாய் மாறிடமும் காலத்தை ஆதாயம் செய்யும். இந்த அதிகமான பேருக்கு அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. பட் they don't want to be. ஆனால் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், you are recruited by God. நான் வலியுறுத்த விரும்புகிறேன், you are recruited. Don't be reluctant. அதாவது விருப்பம் இல்லாத ஒரு ஊழியனா இருக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைகளை பாருங்க, ரிலக்டன்ட். ஆலயத்துக்கு விருப்பம் இல்லை, ஆராதிக்க விருப்பம் இல்லை, பாட விருப்பம் இல்லை, கொடுக்க விருப்பம் இல்லை, ஊழியனோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. Don't be reluctant. விருப்பம் இல்லாத ஒரு ஊழியர் இருக்க வேண்டாம். தேவன் சொல்லுகிற வார்த்தை 6ஆம் வசனத்துல கவனிங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை 6ஆம் வசனம், நீ அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பேச அறியேன். இவ்வளவு பெரிய பொய் இல்லை. நிறைய பேரை தட்டி கழிக்க விரும்புகிறவர்கள். ஒரு ஊழியம் செய்யுங்க, என்னால முடியாது. ஊழியம் பண்ணுங்க, என்னால முடியாது. ஜபம் நடத்துங்க, ஜபம் நடத்த தெரியாது. ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ண முடியாது. இத்தனை வருஷம். அது ரொம்ப கொடுமை. என்னன்னா, ஊழியரின் பிள்ளைகள், ஊழியரின் மனைவிகள் அப்படி இருக்கிறாங்க சிலர். வேண்டாம். சொல்ல வந்த வார்த்தை, நீ பேச அறியேன் என்று சொல்லாதே. அவனுக்கு தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், இப்போ அநேகர் என்னுடைய திருச்சபையில பேச வாய்ப்பு தாருங்க, பேச வாய்ப்பு தாருங்க. எனக்கு தெரியும் அவங்க பேசுற கிருபை இல்லை. அது ஏதோ ஒரு போட்டி மனப்பான்மை. அவர் பேசுகிறார், நான் பேச வேண்டும். பாடவே தெரியாது, நான் பாட வேண்டும். ஆனா தேவன் அப்படி அல்ல. He knows my potential. He knows my ups and downs. அவர் சொல்லுகிறார், நீ அப்படி சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போ. அப்படி தேவன் ஒருத்தர் அனுப்புறாருன்னா சும்மா சொத்தையெல்லாம் அனுப்ப மாட்டார், முத்துக்களை அனுப்புவார். அப்படியே சொத்தையா இருந்தாலும் முத்துக்களாய் மாற்றுவார். நான் உன்னை அனுப்புகிறேன். அப்படின்னா அவருக்கு தெரியும் கடினமான இடங்கள், கடினமான மக்கள். He knows that. நான் உன்னை அனுப்புகிறேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த மக்கள் இந்த ஜனங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, கடினமான ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள், அதாவது எதிர்வினை ஆற்றுகிற ஜனங்கள், ரீட்டாலியேட்டட், எதிர்வினை ஆற்றுகிற கொஞ்சம் அன்றியர்கள் இல்லாத ஜனங்கள், மன்னிக்க வேண்டும். ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. நான் கடந்து வந்திருக்கிறேன். செய்த நன்மைகள், பெற்ற உதவிகள் எல்லாவற்றையும் மறந்து தூக்கி எறிந்து எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றார், நான் உன்னை அனுப்புகிறேன். ஏறக்குறைய ஒரு 70 கிளை சபைகள் பல கிராமங்கள்ல பல இரவுகள்ல அங்க தங்கி படுத்து அங்கேயே பொருட்கள் வாங்கி கட்டடம் கட்டி அங்கேயே தங்கி இருக்கிறேன். பல இரவு நேரங்கள் கண் விழிப்பு. அதையால் 2 மணிக்கு போவோம் ட்ரெயின். ஆனா அந்த கிராமத்துக்குள்ள 2 மணிக்கு போக முடியாது. கொள்ளிடம் என்ற இடத்துல அதை இன்னொரு அபகரித்து விட்டார். நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், எத்தனையோ இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட் அன்னைக்கு இல்லை, வாகனங்கள் இல்லை. இன்னைக்கு பஸ் தான். நடுஇரவில் போய் இறங்குவோம். இரவெல்லாம் அந்த பஸ் நிலையத்துல உட்கார்ந்திருப்பேன். அது விடிந்த இன்னொரு கிராமத்துக்கு போகணும். அது இன்னொரு கிராமத்துக்கு அதிகாலை 5 மணி தான் பஸ், 5:30 மணிக்கு பஸ் வரும். அதை பிடிச்சு போகணும். அப்படி கட்டப்பட்ட சபைகள் தான் இந்த 70 சபைகள். ஆனால் அவர்கள் நன்றியா இருக்கிறார்களா என்பது இன்றைக்கு அவருடைய பேச்சு, அவருடைய ஆட்டம், பாட்டம், அமக்களம், அடுத்தவர்களை வைத்து மிரட்டுவது, இதெல்லாம் சகிக்க முடியாது. பட் ஸ்டில் தேவன் சொல்றாரு, டோன்ட் பி ரிலக்டன்ட். அதனால சலிப்பு ஏற்படுகிறது ஊழியங்களிலே, ஊழியத்துல. பட் காட் சேஸ், நீ அப்படி சொல்லாதே. இது எனக்கே சொல்லுகிற வார்த்தை. அப்படி சொல்லாதே. உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும். அப்படியானால் என்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும், எல்லாரும் என்ன மாதிரி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு திருச்சபையில எல்லாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. பாடுவோன்னு பாட மாட்டாங்க, கை தட்டுவோன்னா கை தட்ட மாட்டாங்க, ஜெபிப்போம் ஜெபிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதையும் எதிர்மாற செய்வாங்க. இந்த மாலை ஒரு ஊழியர் வருகிறார், பிரபலமானவர், வாருங்கள். வரவே மாட்டாங்க.
அந்த சபையின் போதுகளை பழி வாங்குவதற்காக வரமாட்டாங்க. அவர் தேவன் சொல்லுகிறார், நீ நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் இறந்தொழில இது உங்கள் கதையா இருக்கலாம். I want to say, don't be reluctant. அதாவது விருப்பம் இல்லை, ஆனால் தேவன் உன்னை அனுப்புகிறார். அனைவருக்கு போதுவராக ஒண்ணு விருப்பமே இல்லை. இன்னைக்கு everybody wants to be evangelist. நான் தவறாக சொல்லவில்லை. அது ரொம்ப லகுவான ஊழியம். அழைப்பு, வசதி, ஒரு 3 நாள் கூட்டங்கள், அதுக்கு ஆயத்தம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், கிருபை இருக்கணும், உண்மைதான். ஆனால் இந்த பாடுகள் அதில் இல்லை. அதே முகம், அதே ஜனங்கள், அதே ஜனங்களை பார்க்கணும். லாட் ஆஃப் கிரிட்டிக்ஸ், நம்மளை பழிவாங்கும் உணர்ச்சி அவங்கள்ட்ட இருக்கு, கட்டாயம் இருக்குது. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிற மக்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்குது. ஒரு குருவானவர், அவருக்கு விரோதமாக எழும்புகிற அந்த கமிட்டி, செயலாளர்கள், பொருளாளர்கள், பாவம் அந்த குருவானவர் பயந்து பயந்து. அப்படியெல்லாம் திரும்ப சொல்கிறேன், தேவன் அழைக்கப்பட்ட you are recruited by God. Don't be reluctant. தயங்காதே, கலங்காதே. கவனிங்க, வாழ்க்கையில எப்பொழுதும் அவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தை, நான் பேச அறியேன். அதல்ல ஒரு கருத்து. நான் இப்ப தயாரா இல்லை. ஹலோ, நீ தயாரா இருக்கிறாயா இல்லையா என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டு ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு 20 வயசு. 73ஆம் ஆண்டு அந்த ஊழியத்திற்கு வந்தேன். 20 வயசு எனக்கு ஊழியத்தை அழைக்கும் போது ஒண்ணுமே தெரியாது, வேதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு நாள் நானும் இந்த ஊழியத்தில் இருப்பேன். யாருக்கோ ஒருவருக்கு நான் பயன்படுவேன். என்னையும் தேவன் உபயோகப்படுத்துவார். ஆரம்ப சொன்னது போல 70க்கு மேற்பட்ட சபைகள், ஒரு 2000 இளையர் கல்லூரி மாணவர்களை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு, தாய் தகப்பனற்ற 2000 பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்குற ஒரு மாபெரும் தயவு. திரும்ப அன்னைக்கு I was reluctant. எனக்கு தேவையில்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை. இப்படிதான் நல்லா சம்பாதிக்கணும். எங்க குடும்பம் எல்லாருமே வியாபாரத்தை சார்ந்த ஒரு வணிக குடும்பங்கள். இந்த வணிக குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன். என் சகோதரன் செய்கிறார். என் குடும்பம் வணிகர் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல எனக்கு அவ்வளவுதான் நாட்டம். அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், செஞ்சுதான் பார்த்துட்டோம். பட் ஃபெயிலியர். நான் சொல்ல வந்த கருத்து, டோன்ட் பி ரிலக்டன்ட். அன்பு விசுவாசியே, உன் சபையில வித்தியாசமான ஆளா இருக்காது. விருப்பம் இல்லாம சபைக்கு ஏன் போறீங்க? ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள். உங்க சபை விருப்பம் இல்லாத ஒரு போதகர், விருப்பம் இல்லாத சபை, why should you go? நல்ல சபைக்கு போங்க. ஊழியக்காரர்கள் கூட விருப்பம் இல்லாம ஊழியம் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அதுதான் எனக்கு விருப்பமே இல்லை, என்னை அனுப்பிட்டாரு. நிறைய ஊழியக்காரர்கள் விருப்பம் இல்லாம ஊழியம் பண்ற ஊழியர்கள் உண்டு. பாவம். டோன்ட் பி ரிலக்டன்ட். மனநிறைவோடு பணி செய்யுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாமே எதிர்மறையா இருக்கலாம். தேவன் காரியங்களை மாற்றுவார். எல்லாமே மாறும். சூழ்நிலைகள் மாறும், சம்பவங்கள் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். டோன்ட் பி ரிலக்டன்ட். அவர் சொன்ன வார்த்தை, நீ போய், அந்த ஒரு வசனத்தை படிக்கிறேன், நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும். எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒரு திருச்சபை, ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் இந்த சபையில, என்னை எதிர்க்கிற மக்களும் இருக்கிறார்கள், என்னை குறித்து நன்மையா பேசுகிற மக்களும் இருக்கிறார்கள், என்னை குறித்து தீமையா பேசுகிற மக்களும் இருக்கிறார்கள். இயக்கத்தில் இருக்கிறார்கள், இயக்கத்தில் இருக்கிறாங்க. வெளியே சொல்லக்கூடிய உண்டு, சொல்லக்கூடாது உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார் எல்லாரிடத்திலும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு கட்டளை எழுகிறவர்களை எல்லாம் நீ பேசு. ரொம்ப கஷ்டம். இது இறைமையா சொன்னான், நான் இனி பேச மாட்டேன், அவரோடும் பேச மாட்டேன், அவரை குறித்தும் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு மன அழுத்தங்கள். ஆனா தேவன் சொல்றார், பேசு. இன்னைக்கு ஊழியர்களுக்காக சொல்லுகிறேன், எத்தனை இடங்களில் பேச முடியாத சூழ்நிலை, ஞாயிற்றுக்கிழமை நடத்த முடியாத சூழ்நிலை, பலவீனம், குடும்பத்துல போராட்டம், நமக்கு எதிர்ப்புகள், அனானிமஸ் போன் கால்ஸ், முகவரி இல்லாத கடிதங்கள், இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அவையெல்லாம் தாண்டித்தான் ஒரு ஊழியன் கர்த்தருடைய நாளில் இருக்கிறார். கேட்டு ரொம்ப ஈஸி.
அவன் இன்னும் பேசுகிறான் அந்த ஊழியன், எவ்வளவு கடினம். அந்த ஊழியர்களை திரும்ப டோன்ட் பி ரிலக்டன்ட். நான் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், எப்பொழுதும் தயாராயிருங்கள். எதிர்ப்புகள் வர, ஏளனங்கள் வரலாம், பரிகாசங்கள் வரலாம். ஊழியனுக்கு எதிரி ஊழியன் தான், ஊழியனுக்கு எதிரி அவன் குடும்பம் தான். குடும்பங்கள்ல குடும்பத்தார் தான் எதிரி, மனைவிகள் எதிரி, பிள்ளைகள் எதிரி, எல்லாமே எதிரி. முரண்பாடான வாழ்க்கை கடந்து போன மக்களுக்கு தான் தெரியும். நான் அநேக ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். மனபாரம், மனவேதனை, மனசலிப்பு, பாவம். அவங்க சீக்கிரம் கடந்து அந்த ஊழியர் சீக்கிரம் போயிட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது கவனிங்கள், தன்மையை தன்னை சுடும். யாருக்கும் நீங்க ரொம்ப யாரையும் பாரப்படுத்தாதீங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்க யாரை பாரப்படுத்துறீங்களோ அவர் போயிடுவாரு. யாருக்கு நீங்க பாரமா இருந்தீங்களோ ரொம்ப நாள் இந்த பூமியில் இருப்பீங்க. இது சஃபர். ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், விடமாட்டார். நிறைய விசுவாசிகளை பார்த்துட்டேன். பாதிக்கப்பட்ட ஊழியன் கடந்து போனான், அவனை பாதித்த ஜனங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப யார் நல்லவங்க, யார் கேட்டவங்க? இல்ல, அவர் நல்லவர். அவனு பார்த்தாரு, போது மகனே நீ வா. பாதிப்புக்கு உரியவனா இருந்தானே, பாதித்தானே, அவன் இன்னும் கஷ்டப்படுறான். அவன் சந்ததி கஷ்டப்படுது, அவன் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. The reason, don't be reluctant in the ministry. ஊழியத்துல எதிர்வினை ஆற்ற வேண்டாம். திருச்சபையில எதிர்வினை ஆற்ற வேண்டாம். ஒரு ஊழியனோடு எதிர்வினை ஆற்ற வேண்டாம். Don't be reluctant. ஒன்றாக சொல்லுகிறேன். அடுத்தபடியாக God reassured. 7ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர். இந்த வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர். இந்த ஆனாலும் என்ற வார்த்தை எங்கு வருகிறதோ, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய திருப்பம். ஆனாலும் கர்த்தர் விடமாட்டார். ரீஅஷ்யூர். உன்னை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உன்னை அழைத்தவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை பண்படுத்துகிறவர் நான், உன்னை பாதுகாக்கிறவர் நான். ஆனாலும் கர்த்தர். அந்த வார்த்தை சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தர் நீ சொல்லாதே. அந்த 7ஆம் வசனத்து 10ஆம் வசனம் வரைக்கும் ரீஅஷ்யூரிங். என்ன சொல்லுகிறார்? அனுப்புகிறேன். 2வது உன்னோடு பேசுகிறேன். 3வது 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவங்க ஏன் தெரியுமா? அவங்கதான் வில்லனே, அவங்கதான் வில்லியலே, அவங்கதான் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறவர்கள். அழைப்பு, அபிஷேகத்தை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய கிருபைகளை சீர்குலைக்கிறவர்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க ஊழியமே அதுதான். யாரையாவது விழப்பண்ணாதிருந்தால் அவருடைய தூக்கம் கரைந்து போய்விடும். தேவன் சொல்கிறார், பயப்பட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு ஊழியர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். Because you are recruited by God. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறேன், reassured by God. திரும்ப 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 அந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். அஷூரன்ஸ். உன்னோடு கூட இருக்கிறேன். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உறவுகள் போயிடும், மாமனார் மாமியார் போயிடுவாங்க, அண்ணன் தம்பி போயிடுவாங்க, எல்லாருமே போயிடுவாங்க, மனைவி கூட போயிடுவாங்க சில நேரங்கள்ல. இது உண்மை. நான் உன்னோடு 2 சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறவங்க நம்மளை பாதுகாப்பாங்களான்னு தெரியல, நம்ம ஏலம் போட்டுருவாங்க. தூஷித்து தெரிகிற ஜனங்கள் ஏராளம். கணவனை தூஷிக்கிற மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, விசுவாசம் கட்டாயம் இருப்பாங்க. ஒரு ஊழியனை தூஷிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி, டு ப்ரொடெக்ட் யூ, தீமையிலிருந்து, வறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, ஏளனத்திலிருந்து, பரியாசத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, உன்னுடைய ஏழ்மையிலிருந்து, உன்னுடைய சோர்விலிருந்து உன்னை காக்கும்படி. உண்மைதான். பல நேரங்களில் எவ்வளவு சோர்வு, சரீரத்திலே சோர்வு, ஆவியிலே சோர்வு, ஆத்மாவிலே சோர்வு. நான் தேவன் சொல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன், டு ப்ரொடெக்ட் யூ, உன்னை காக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி. கடந்த வாரங்கள் முழுவதும் எத்தனை ஆதாயமான பிரயாணங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. சிங்கப்பூர் ஏர்லைன் 3000 அடியில இருந்து 6000 அடி வந்துருச்சு.
அந்த குலுங்கி, இந்த புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க, எல்லாமே சின்ன பள்ளமா இருக்குது. அந்த பிளைட்குள்ள ஒரு மரித்து 30 பேர் படுகாயமடைந்தார்கள். அதே பிளைட்ல பலமுறை அதுக்கு முந்தின வாரம் தான் வந்து 5 ஆகாயமான பிரயாணங்கள், அதுக்கு முந்தின வாரம் 5 ஆகாயமான தொலைதூர பிரயாணங்கள். நான் சொல்ல வந்த உண்மை என்னவென்றால், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனையோ பயங்கர அமேசான் காடுகள், பெரிய பெரிய கொசு. இந்த கொசு, அதாவது அந்த சைஸ் பார்த்திருக்க மாட்டீங்க. அமேசான் காடுகள், ஆப்பிரிக்கா, கென்யாவில் பெரிய பெரிய கொசு. தண்ணீர், சிறந்த தண்ணீர், குடிப்பதற்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. கழிப்பிடம் கிடையாது. இரவு நேரங்களில் வெளியே போக முடியாது, ஒரு அவசரத்திற்கு கூட. நான் உன்னை காக்கும்படி 50 ஆண்டுகள், 85 என்னுடைய பிரயாணத்தை தொடங்கினேன். வெளியூர்கள், வெளிநாடுகள், இதுவரையும் தேவன் பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, there is a reassurance. அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன். தேவன் ஒரு நிச்சயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்க. 9ஆம் வசனம், அவர் கரத்தை என் மேல் நீட்டி அவர் வார்த்தையை என் வாயிலே வைத்து, அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த 10ஆம் வசனம், பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அஷூரன்ஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? பார், எனக்கு வேற என்ன வேண்டும்? அஷூரன்ஸ். சொல்லுகிறார், பார், எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நம்புவதற்கான தடயங்களில் 1973, 74 மதிப்புக்குரிய காலம் சென்ற தேவ மனிதர் டிஜிஎஸ் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன பல காரியங்கள். ஒன்றுமே ஏற்புடையதல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. பல நாடுகள், பல தேசங்கள், பல ஊழியங்கள், தேவன் பயன்படுத்தும் விதம், அனைவரை உருவாக்குவாய், சபைகளை ஸ்தாபிப்பாய், ஒன்று கூட ஏற்புடையதில்லை. தேவன் சொல்லுகிறார், பார், என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, you will see that. தேவன் என்ன சொன்னாரோ அதை நீ பார்ப்பாய். உன் காலத்துக்குள்ளேயே பார்ப்பாய். அதை இன்றைக்கு நான் பார்க்கிற எல்லாமே பிரமிக்கத்தக்க காரியங்கள். பல கூடுகை, பல நாடுகள், பல கருத்தரங்கங்கள். கடந்த வாரத்திலும் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. இது விளம்பரங்களுக்காக சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. பார், நீ பார்ப்பாய். பின்னணி எதுவும் இல்லை. தாய் தகப்பன் படிப்பறியாதவர்கள், கிறிஸ்தவ பின்னணி இல்லாதவர்கள். சில பேருக்கு அந்த ஊர் பேக்ரவுண்ட் இருக்கும், இன பேக்ரவுண்ட் இருக்கும், ஒண்ணுமே இல்லை. பார், எதை பார் தெரியுமா? என் கரத்தை பார். இரண்டாவது, என் வார்த்தையை பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஊழியர்களை, தேவனுடைய கரத்தை பார், அவருடைய வார்த்தையை பாருங்கள். அவர் என்ன சொன்னாரோ அப்படி உன் வாழ்க்கையிலே செய்யும். அவர் சொல்கிற வார்த்தை அது மட்டுமல்ல. அந்த 10ஆம் வசனம், when God calls, இந்த 10ஆம் வசனம், அதுல இதே வசனத்தில் இன்னொன்று 4 குறிப்புகளை சொல்ல போகிறேன். You are special. You are special. நீ எல்லாரையும் போல 5ஆம் வசனம், you are special. ஏன் தெரியுமா? No, you before your birth. உன் பிறப்புக்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். அவர்தான் மிகப்பெரிய ஸ்கேனர். No, before your birth. என் பிறப்புக்கு முன்னாலேயே கர்த்தரை அறிந்தார். ஒரு 5 காரியம் சொல்லுகிறேன் இங்கே, 5 காரியங்கள். You are special. மற்றவங்க மாதிரி இல்லை. ஒரு அப்பமா இருக்கலாம், you are special. எல்லாவற்றையும் you are special. உலகம் ஸ்பெஷலா இருக்கிறோ இல்லையோ, கர்த்தருடைய பார்வையில் you are special. இரண்டாவது, you are sanctified. 5ஆம் வசனம், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். நீ அனைவரும் பரிசுத்தமா என்ன நினைக்கிறாங்க, அவர்தான் என்னை பரிசுத்தம் பண்ணுகிறவன். You are sanctified. அன்பானவர்களே, பரிசுத்தம் உடையில் மட்டுமல்ல,
உள்ளத்தில் மட்டுமல்ல உடையிலும். தேவன் சொல்லுவார், யூ ஆர் சாங்டிஃபைட், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன். அப்படியான நீங்கள் ஒரு சின்ன கேள்வி, தேவன் பரிசுத்தம் பண்ணி நீ அசுத்தமான வாழ்க்கை வாழாதுங்க. நிறைய பேருக்கு இது அசுத்தம் என்றே தெரியல. இது என்ன பெரிய தவறு? அன்னைக்கு ஒரு சொல்றாரு, எல்லாரும் பண்றதா நான் பண்றேன், நான் பெருசா புதுசா பண்ணிட்டேன், எல்லாரும் பண்றாங்க. எது சொன்னது போல பூலோகத்தார் போகிற வழியே நான் போகிறேன். இல்லை, யுவர் ஸ்பெஷல். அவர்கள் செய்யலாம், நீ செய்யக்கூடாது. அவர்கள் பேசலாம், நீ பேசக்கூடாது. அவள் அப்படி நடக்கலாம், நீ அப்படி நடக்கக்கூடாது. யுவர் ஸ்பெஷல். இரண்டாவது, யுவர் சாங்டிஃபைடு. நீ உன் பார்வை பரிசுத்தம், உன் பேச்சு பரிசுத்தம், உன் நடை பரிசுத்தம், உன் உடை பரிசுத்தம். யூ ஆர் சாங்டிஃபைடு. யூ டோன்ட் லிவ் ஆஸ் யூ லைக். மூன்றாவது, யூ ஆர் சென்ட் பை காட். இதெல்லாம் எஸ்ல வரும். 7ஆம் வசனம், நான் உன்னை அனுப்புகிறேன். இந்த பூமியிலே நாம் தச்சலாந்து பிறக்கவில்லை. we are sent by God. தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் இருந்தான், அவன் பேர் யோவான். உங்க பேரை போட்டுங்க. you are sent by God. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். வேற வரையும் ஏழ்மையா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். you are sent by God. நான்காவது, you are strengthened by God. தேவனால் பலப்படுத்தப்பட்டவர்கள். அந்த அவர் பலன்தான் தாங்குகிறது. பலமுறை சொல்லியிருப்பேன். 10 அழைப்பு உள்ள 5 எக்ஸ்ட்ரா குழாய்கள் போட்டுட்டு இருக்கிறது. எல்லாமே எல்லா பலவீனங்கள் இருந்தாலும் நீங்கள் உலகத்துல கூட அருகே பார்க்கலாம். நான் ஸ்டாப் இருமல் ரொம்ப நாளாவே எல்லாமே. பட் காட் சே ஐ ஸ்ட்ரெங்தன் யூ. அந்த வார்த்தை 8ஆம் வசனம், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். 8ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் கரத்தை மேல் நீட்டினார். strengthened by God. இரண்டாவது, வார்த்தையை என் வாயிலே வைத்தார். 9 கூட 9, he supplied my need. அவர் சொல்லுகிறார், கவனியுங்கள், இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தினேன். he supplied. கவனமாக கேளுங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இடிக்க, கட்ட, நாட்ட. he supplied. you are a supplied man. திரும்ப சொல்லுகிறேன், you are recruited by God. you are reassured by God. மூன்றாவது, you are special, you are sanctified, you are sent, you are strengthened, you are supplied. இன்னும் ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, you are chosen by God. இது வேறு, அது வேறு. 4, 5, you are chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, you are consecrated by God. 6ஆம் வசனம், நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். consecrated by God. 6ஆம் வசனம் படிக்கிறேன். அதாவது அவருடைய கரத்தை மேல் நீட்டினார், அவருடைய வார்த்தையின் வாயில் வைத்தார். consecrate, அவர் கரத்தின் மேல் வைத்தார். இது ஆர்டினேஷன். you are consecrated. திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆர்டினேஷன் சொல்றாங்களே, இதுதான் உண்மையான ஆர்டினேஷன். ஆர்டேன் என்ற வார்த்தை இங்கதான் வருது. கவனிங்கள், தேவன் ஆர்டேன் பண்ணதுதான் ஸ்தாபனங்கள் அங்கீகரிக்கிறது. நோ ஆர்கனைசேஷன் கேன் ஆர்டைன் a man. எந்த ஒரு சபையும் எந்த நிறுவனமும் ஒரு ஊழியனை ஆர்டைன் பண்ண முடியாது. கர்த்தர் செய்ய முடியும். you are ordained by God. இங்க சொல்லப்பட்டது, you are consecrated by God. அதாவது you are challenged by God. தேவன் சொல்கிறார், பார். தேவனே சொல்ற சேலஞ்ச், ஒரு அறைகோல். 7ஆம் வசனம், சொல்லாதே, அடுத்து போ, அடுத்து பார். புரிய நினைக்கிறேன். சேலஞ்ச், உனக்கு ஒரு சவாலை தரேன், அதை தோற்று போவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், பிடுங்க, இடிக்க, அவிழ்க்க, அழிக்க, கட்ட, நாட்ட. நம்ப ஊழியர்களே, கடந்து போகிற பாதை உங்களுக்கு தான் தெரியும். இது எத்தனை கசப்பு. பட் காட் கிவ்ஸ் தி ஸ்ட்ரெங்த் டு பில்ட், டு டிஸ்ட்ராய், டு டெவலப். அதை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும். ஒரு பெரிய காரியம். ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும்.
இன்னைக்கு துணை ஜாதிகள் நம்ம இந்த இந்தியாவில சிறுபான்மைன்னு சொல்றாங்க. தேவன் சொல்கிறார், ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்துவேன். Say praise the Lord. Don't be, அதாவது feel shy. இந்த ஜாதின்னு சொல்லி வெட்கப்படாதீங்க. ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களுக்கு மேலும் உன்னை ஏற்படுத்தினேன். இந்த மூன்று பேரும் chosen man of God. You are consecrated by God. You are challenged man by God. தேவன் சொல்றாரு, நீ இதை செய்வாய். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு சொல்ற, you are comforted by God. தேவனால் தேற்றப்படுகிறவர்கள். 9ஆம் வசனம், comforted by God. அவர் கரத்தை என் மேல் நீட்டினார். இதெல்லாம் ஆறுதல். கொஞ்சம் அன்பா நீட்டு மட்டுமல்ல, he comforts me. பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, he comforts. 9ஆம் வசனத்தை படிக்க கேளுங்க. தொட்டார், நீட்டினார், தொட்டார். அர்த்தம் தெரியுமா? he comforts me. ஒரு துக்க வீடு ஒருவரை பார்க்கிறோம், அவரை நாம் தொட்டு அழைத்துக் கொள்ளுகிறோம். டு கம்ஃபர்ட். தேவன் சொல்கிறார், you are a comforted man of God. திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், comforted. இரண்டாவது சேலஞ்ச், அடுத்து கான்செக்ரேட்டட், அடுத்து chosen. தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியன், அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியன், சவால்களை சந்திக்கும் கிருபைகளை பெற்ற ஊழியன், தேவனால் தேற்றப்படுகிற ஊழியன். இப்படிப்பட்ட ஊழியத்தை தந்த நீ உங்களுக்கும் எனக்கும் சோர்ந்து போக வேண்டாம். அன்பானவர்களே, don't be reluctant. தாமதிக்க வேண்டாம், பின் செல்ல வேண்டாம். You are reassured. You are recruited by God. கோடிக்கணக்கான பேர் இருக்கிற உலகத்துல God recruited you. உங்களை தேவன் தெரிந்து கொண்டார், இந்த பணியில வைத்திருக்கிறார். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். சோர்ந்து போனே ஆண்டவர், நெகிழ்ந்து போனே, தளர்ந்து போனே உங்களுடைய ஊழியர்களை இந்த நாளில தட்டி எழுப்பும். You are called by God. You are chosen by God. You are consecrated by God. You are comforted by God. எங்களை தேற்றும் ஒரு தெய்வம். உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்திகளை கேளுங்கள். சோர்ந்து போன ஊழியர்களுக்கு அனுப்புங்கள். சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தை உங்களை தேற்றுவதாக. இந்த ஊழியத்திற்காய்த்தான் ஜெபியுங்கள். முடிந்தால் இந்த ஊடக நிகழ்ச்சிக்கு தாங்க நம்ப அழைக்கிறேன். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.